த சீக்ரெட், அதாவது த லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது பார்ட் 5. ஓகே, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்டுகிட்டே இருக்கோம். அதுதான் அட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது தான் திரும்ப நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம சந்தோஷம்ட்டு எத்தனை டைம் யூஸ் பண்ணுறோம், அதனால தான் அந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் சரி அதெல்லாம் சொல்லிகிட்டே திரும்ப திரும்ப இருக்கும்போது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் போய் பதிவாகும். அந்த பதிவாகும் போது அந்த எண்ணங்கள் மட்டும் இருக்கிறதுனால அது எல்லாமே நீங்கள் ஈர்த்து இருப்பீங்க. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ எண்ணங்கள் தாங்க காந்த சக்தி உடையது. நீங்கள் சிந்திக்கும் போது எண்ணங்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில் பிரபஞ்சத்தினுள் அனுப்பப்படுது. அது அலைவரிசையில் உள்ள எல்லா விஷயங்களையும் காந்தமென கவர்ந்திழுக்குதுங்க. மேக்னெட் எவ்வளோ காந்தம் போல இருக்கும், அதே போல தான் உங்களோட எண்ணமும் பிரபஞ்சத்திற்கு கொடுத்து இழுக்குது. இப்போ அந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும் ஒவ்வொன்று மூலத்திற்கும் திரும்பும். அதன் மூலம் நீங்கள் தான் அதை இப்படி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு டிவி சேனலை பார்க்குறீங்கன்னா, முந்தி காலம் அந்த 90s 80s கிட்ஸ்க்கெலாம் தெரியும். அந்த ஆண்டினா, அதாவது தொலைக்காட்சி பெட்டி டிவி இருந்ததுன்னா அந்த ஆண்டினாவை அதுக்கேற்ற போல் வச்சாதான் அந்த சேனல் எல்லாமே வரும். டிடி, பொதிகை, இது எல்லாமேவும் அதே போல தான் நம்மளோட எண்ணங்களும் கூடங்க. உங்களது என்ன ஒளிபரப்பில் இருந்து நீங்கள் பெரும் காட்சிகள் உங்களோட வரவேற்பை தொலைக்காட்சி தெரியல இடம்பெறும் ஒன்றில்லை. இது உங்களோட வாழ்க்கை காட்சி தான். உங்களது எண்ணங்கள் அந்த அலைவரிசையை உருவாக்குது. அதன் பிறகுதான் அவற்றை விஷயங்களை அதே அலைவரிசையில் கவர்ந்திருக்கிறீங்க. அதன் பிறகு உங்களோட வாழ்க்கை படங்களாக திரும்ப உங்களுக்கே ஒளிபரப்பப்படுது. இப்போ ஒரு சேனலை நம்ம பார்க்குறோன்னா நம்ம அந்த டிவி ரிமோட்லேருந்து அமுக்குனா மட்டும்தான் நமக்கு என்ன சேனல் வேணுமோ அது வரும். அதே போல தான் நம்மளோட என்ன அலைவரிசையும் கூடங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம ஈர்த்து இழுக்கிறோம். இந்த மன ஆற்றலின் துடிப்புகள் தான் இருப்பதிலேயே ரொம்பவும் சிறந்ததுங்க. அதனால் அது இருப்பதிலேயே அதிக சக்தி வாய்ந்ததாக விளங்குது. உங்கள் வாழ்க்கை எல்லா விதத்திலையும் அபரிவிதமாக இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்க. கண்டிப்பாக அதை ஈர்ப்பேங்க. அது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடமும் தப்பாமல் வேலை கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இந்த டெக்னிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் திரும்ப திரும்ப இதை பற்றி வீடியோஸ்லாம் போட ஆரம்பித்தேன். இந்த செழிப்புடன் வாழ்வதாக நீங்கள் சிந்தித்து கொள்ளும்போது ஈர்ப்பு விதியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை ஆற்றலுடனும் தன் முனைப்புடனும் நீங்கள் தீர்மானித்து கொள்கிறீங்க. அது அவ்வளவு சுலபம். அப்படின்னா ஏன் ஒவ்வொருவரும் தங்களோட கனவு வாழ்க்கையை வாழ்றதில்லைன்னு எந்த கேள்வி உங்களுக்குள்ளேயும் எழலாங்க. இதோட தொடர் பகுதியை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.